காமன் லாகரிதம்ஸில் நெக்ஸ்ட்டு சம் போன சம் மாதிரியே தான் 11/7 7/11 விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்டிருந்த மாதிரி இந்த சம்மில் வந்து கியூப் ரூட் ஆஃப் 185 கிரேட்டரா அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 95 கிரேட்டரான்னு ஃபஸ்ட்டு இந்த இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 185 இதை எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை வந்து 185 த ஹோல் பவர் 1/3ன்னு எழுதணும். கியூப் ரூட்னா அது என்னென்னு எழுதிக்கலாம்னா 1/3ன்னு எழுதிக்கலாம். கியூப் ரூட்டை வந்து 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு லாக் 185 த ஹோல் பவர் 1/3ன்னு வரும். பவர் ரூல் படி இந்த 1/3 லாகோட சைடில் வந்துடும். 1/3 லாக் ஆஃப் 185ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு லாக் 185க்கு வேல்யூ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, முன்னாடி என்ன பார்க்கணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மேண்டிஸா பார்த்து லாக் புக்கில் எழுதணும். அதனால் இப்போ 3 டிஜிட் இருந்தால் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 2. இதுக்கப்புறம் நீங்கள் லாக் புக் எடுத்து என்ன பார்க்கணுன்னா 18ல் 5ங்கிறது லாகரிதம் டேபிள்ஸில் எடுத்து பார்க்கணும். 18ல் 5, 18 இந்த இருக்கு பாருங்கள், 18 18, 18ல் 5 என்னன்னு பார்க்கணும், 2672, 2.2672. அப்போ இந்த 185ஓட லாக் என்னென்னா 3 டிஜிட் இருக்கிறதுனால கேரக்டரிஸ்டிக்ஸ் 2, மேண்டிஸா 2672. இப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 0.7557 இதுதான். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 0 இருந்துச்சு, இங்கே வந்து 0 இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 1. ஒரு டிஜிட் வரும். சரி, இப்போ அடுத்து இதை போய் பார்ப்போம். ஒய்ன்னு வச்சுக்குவோம். இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 95 இது எப்படி எழுதலாம்னா 95 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். கியூப் ரூட்னா 1/3, ஸ்கொயர் ரூட்னா 1/4 அந்த மாதிரி. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம்னா லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 95 த ஹோல் பவர் 1/2. அப்போ 1/2 லாக் 95ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 95னா 2 டிஜிட் இருக்குது, அதனால் கேரக்டரிஸ்டிக்ஸ் 1 போட்டுட்டு 95 போய் பார்க்கணும். 95 பாருங்கள் 9777, 95க்கு லாக் வந்து 9777. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.9885. இப்போவும் இது 0 வருது. அப்போ இதில் உள்ள நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 1. இப்போ லாஸ்ட்டு சம்மில் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை விட்டு நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 8, இதுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 10ன்னு வச்சு அதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம். ஆனால் இதில் அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இதுலேயும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 1, இதுலேயும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 1, அதனால் இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம முடிவு பண்ணும்போது எது பெருசாக இருக்குது, இதுதான் பெருசாக இருக்குது. 9885 தான் வந்து பெருசாக இருக்குது. எதை விட 7557 விட அதுதான் பெருசாக இருக்குது. எந்த நம்பர் பெருசோ அதனுடைய இது தான் பெருசாக இருக்கும். அப்போ இது எந்த நம்பர், 95 த ஹோல் பவர் ½ தான் இதுக்குள்ள நம்பர். இது 185 த ஹோல் பவர் 1/3. ஆன்டிலாக்லாம் கூட பார்க்கணுங்கிறதுக்கு தேவையில்லை. இதை விட இது பெரிய நம்பர் அப்படிங்கிறதுனால நிச்சயம் இதுதான் பெருசாக இருக்கும். இதுக்கு கரஸ்பாண்டிங் நம்பரான 95 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஜிட்ஸை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் லாஸ்ட்டு சம் மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஜிட் ஒரே மாதிரி வருது, அதனால் டிஜிட்ஸை வச்சு கன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த மேண்டிஸாவை எடுத்துக்கிறோம். 0.9885 தான் கிரேட்டராக இருக்குது 0.7557 மேண்டிஸாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது, அதனால் மேண்டிஸா எடுத்து பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மேண்டிஸாவுக்குள்ள நம்பர் வந்து 95 டு த ஹோல் பவர் ½ இந்த மேண்டிஸாவுக்குள்ள நம்பர் 185 த ஹோல் பவர் 1/3. அப்போ எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து இதுதான் பெருசாக இருக்குது. எது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 95. அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 95 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும்.